Today we will see tense. That one simple present tense. Usually tense denotes the time of the action. ஸோ அந்த செயல் எப்போ நடந்தது அப்படிங்கிற டைமை நமக்கு மென்ஷன் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கேன் பி யூஸ்டு டு டினோட் ஹெபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். ஹெபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா வழக்கமாக நடைபெறும் நிகழ்வு அப்படின்னு சொல்லுவோம். ஹி வேக்ஸ் அட் 6 AM. அடுத்தது டு டினோட் யூனிவர்சல் ட்ரூத்ஸ். யூனிவர்சல் ட்ரூத் அப்படிங்கும்போது என்றைக்குமே மாறாமல் இருக்கக்கூடிய நிகழ்வுகள். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். தேர்ட் ஒன் டு டினோட் கன்ஃபார்ம்டு ஃப்யூச்சர் ஆக்ஷன். அதாவது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஆக்ஷனு பட்டு ப்ரெசண்ட்லேயே வந்து கிளியராக நடக்கும் அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு டென்ஸுக்கும் பார்த்திங்கன்னா சில கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸை பார்த்தாலே இது இந்த டென்ஸ் தான் அப்படிங்கிறது we can identify. So for simple present tense the keywords are today, generally, usually, often, nowadays, regularly. இந்த வார்த்தைகளில் ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தாலே அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு we can decide. இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு வந்து it has got 2 forms. ஒன்று verb, செகண்ட் ஒன் verb plus s. இப்போ verb அப்படின்னா கம், அப்போ verb plus s வந்து கம்ஸ். go அப்படின்னா goes. இப்போ ரெண்டு ஃபார்ம்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து ரெண்டையுமே ஒரே ஆன்சரில் போட முடியாது. ஸோ we have to check. இப்போ ஃபஸ்ட்டு we have to check for verb plus s. இந்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சனாகவும் இருக்கணும், ப்ரெசன்ட் டென்ஸாகவும் இருக்கணும், சிங்குலராகவும் இருக்கணும். இந்த மூணுமே வந்து ஒத்து போகணும், கரெக்டாக இருக்கணும். இருந்தால் நம்ம வெர்பு ப்ளஸ் எஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மூணில் ஏதாவது ஒன்று கூட சரியாக வரல அப்படின்னா நம்ம வந்து வேர்புக்கு போயிடணும், அதர்ஸ். ஸோ வி ஷல் கோ ஃபார் த எக்ஸாம்பிள்ஸ். ஃபஸ்ட் ஒன், ஹீ டேஷ் ரைட் த டெஸ்ட் ரெகுலர்லி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 7 சென்டென்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த 7 சென்டென்ஸுமே ஒரு செட்டு. இதே தான் நம்ம மாற்றி மாற்றி போடுறாப்புல இருக்கும். அதில் அது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நான் அந்த பர்சனை மட்டும்தான் மாற்றிருப்பேன். அதர் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ், ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து அதே தான் நான் வச்சுருப்பேன், நான் மாற்றிருக்க மாட்டேன். ஸோ நமக்கு ஈஸியாக புரியணும், பசங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதே சென்டென்ஸ் வச்சுருக்கிறேன். இங்கே நமக்கு என்ன சேஞ்ச் எதில் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பர்சனில் தான் வரும். ஸோ அதை மட்டும் நான் மாற்றிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன், ஹீ டேஷ் ரைட் த டெஸ்ட் ரெகுலர்லி. இப்போ முதல்ல என்ன பார்க்கணும், கீவேர்டு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ கீவேர்டு என்ன இருக்குது, ரெகுலர்லி இருக்குது. அப்போ ரெகுலர்லிங்கிறது வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸுடைய கீவேர்டு. சிம்பிள் ப்ரெசன்டென்ஸுக்கு 2 ஃபார்ம் இருக்குது, ரைட் இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. அந்த வெர்பை எடுத்து எழுதிக்கிறோம். முதல்ல ரைட்ஸுக்கு கண்டிஷன் எழுதிக்கிறோம், தேர்ட் பர்சன் ப்ரெசன்ட் டென்ஸ் சிங்குலர், ரைட்டு வந்து அதர்ஸ்க்கு வரும். இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். ரைட்ஸுக்கு கண்டிஷன் என்ன, தேர்ட் பர்சன் ப்ரெசன்ட் டென்ஸ் சிங்குலர். இப்போ டேஷுக்கு முன்னாடி என்ன பர்சன் இருக்குது, ஹீ என்ன பர்சனு, தேர்ட் பர்சன். ஸோ டிக்கு. அடுத்த கண்டிஷன் என்னது, ப்ரெசன்ட் டென்ஸு. இப்போ ரெகுலர்லி வந்திருக்கிறதுனால இது ப்ரெசன்ட் டென்ஸு, ஸோ டிக்கு. தேர்ட் கண்டிஷன் என்ன, சிங்குலர், ஹீங்கிறது சிங்குலர், ஸோ அதுவும் கரெக்டு, ஸோ டிக்கு. அப்போ மூணுமே வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, டிக்காக இருக்குது, ரைட்டாக இருக்குது இல்லையா. அதனால் நம்ம வேர்போட எஸ் சேர்த்துக்கிறோம். ஸோ ஹீ ரைட்ஸ் த டெஸ்ட் ரெகுலர்லி. செகண்ட் ஒன், தே டேஷ் ரைட் த டெஸ்ட் ரெகுலர்லி. இப்போ ரெகுலர்லி வந்திருக்கிறதுனால அது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸு. சிம்பிள் ப்ரெசன்டென்ஸுக்கு 2 ஃபார்ம் இருக்குது. இதை திரும்ப திரும்ப நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ரைட் ஒன்று, ரைட்ஸ் ஒன்று. ஃபஸ்ட்டு வி ஹவ் டு செக் ஃபார் ரைட்ஸு. கண்டிஷன் தேர்ட் பர்சன் ப்ரெசன்ட் டென்ஸ் சிங்குலர். இப்போ டேஷுக்கு முன்னாடி என்ன இருக்குது, தே. இப்போ தே என்ன பர்சன், தேர்ட் பர்சன், ஓகே டிக்கு. அடுத்த கண்டிஷன் என்னது, ப்ரெசன்ட் டென்ஸு. ரெகுலர்லி வந்திருக்கிறதுனால ப்ரெசன்ட் டென்ஸு, ஸோ அதுவும் டிக்கு. தேர்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர். ஆனால் தேங்கிறது என்னது, ப்ளூரல். அப்போ அது என்ன ஆயிடுச்சு, ராங். அப்போ நமக்கு மூணுமே வந்து டிக்காக இருந்தால் தான் வெர்போட எஸ் சேர்க்க முடியும் இல்லையா. ஒன்று போயிட்டாலும் நம்ம என்ன பண்ணுறோம், வேர்ப் எடுத்துக்கிறோம், ரைட்டு மட்டும்தான். தேர்ட் ஒன், ஐ டேஷ் ரைட் தட் இஸ் ரெகுலர்லி. ரெகுலர்லி வந்திருக்கிறதுனால ப்ரெசன்டென்ஸு, ரைட்டும் ரைட்ஸும். ஃபஸ்ட்டு வி ஹவ் டு செக் ஃபார் ரைட்ஸு. கண்டிஷன் தேர்ட் பர்சன் ப்ரெசன்ட் சிங்குலர். இப்போ ஐங்கிறது என்ன பர்சனு, ஃபஸ்ட் பர்சன். அப்போ ஆக்சுவலாக தேர்ட் பர்சன் இருக்கணும். மொதல் கண்டிஷனு தப்பாயிடுச்சு, தப்பு போட்டோம். அடுத்த கண்டிஷன் ப்ரெசன்டென்ஸு ரைட்டு, அடுத்த கண்டிஷன் சிங்குலர், அதுவும் ரைட்டு தான்.
இருந்தாலும் 2 ரைட் இருந்தாலும் நமக்கு ஒன்று தப்பாகிடுது. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, verb plus s எடுக்கக்கூடாது. ஸோ ஐ ரைட். ஃபோர்த் ஒன், ஷீ டேஷ் ரைட் த டெஸ்ட் இருக்குது. இப்போ ஷீ என்ன பர்சனு, தேர்ட் பர்சன். அடுத்தது ரெகுலரில் வந்திருக்கிறதுனால ப்ரெசன்ட் டென்ஸு. ஷீங்கிறது சிங்குலர். அப்போ மூணுமே டிக் ஆகிட்டு அப்போ என்ன பண்ணுறோம், ரைட்ஸ், வெர்பு ப்ளஸ் எஸ் ரைட்ஸு. ஃபோர்த் ஒன், வி டேஷ் ரைட் த டெஸ்ட் ரெகுலர்லி. இப்போ வி என்ன பர்சனு, ஃபஸ்ட் பர்சன். ஸோ தப்பு. செகண்ட் என்ன வரணும், தேர்ட் பர்சன் ப்ரெசன்ட் டென்ஸ் வரணும். ப்ரெசன்ட் டென்ஸ் ஓகே. அடுத்த கண்டிஷன் என்னது, சிங்குலர். விங்கிறது ப்ளூரல். அப்போ 2 தப்பாகிடுச்சு. ஸோ வி ஹேவ் டு யூஸ் ரைட். அடுத்தது யூ டேஷ் ரைட்டுன்னு இருக்கு. ரைட்டு யூங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் கிடையாது, ப்ரெசன்ட் தான், ஆனால் சிங்குலரும் கிடையாது. ஸோ யூ ரைட்டு தான். லாஸ்ட் ஒன், ரமேஷ் டேஷ் ரைட் தட் இஸ் ரெகுலர்லின்னு இருக்கு. இப்போ ரமேஷுங்கிறது என்ன பர்சன்னு பார்க்கும்போது எனி நேம் இஸ் டேக்கன் ஃபார் தேர்ட் பர்சன். ஸோ ரைட், டிக்கு. அடுத்தது என்னது, ப்ரெசன்ட் டென்ஸு. அப்போ ரெகுலர்லி வந்திருக்கிறதுனால ப்ரெசன்ட் டென்ஸு. ஸோ அதுவும் டிக்கு. அடுத்த கண்டிஷன் என்னது, சிங்குலர். ரமேஷுங்கிறது சிங்குலர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டிக்கு. அப்போ மூணுமே டிக்காக இருக்கிறதுனால நம்ம வெறுபாடு சேர்த்தோம்னா என்ன வரும், ரைட்ஸ்னு வரும். தேங்க்யூ.